கந்தசாமி. நான் வரவணை ஊராட்சி மன்ற தலைவராக ஜனவரி மாதம் பதவியேற்றேன். ஜனவரி 2020 அன்று நான் பதவியேற்றேன். அந்த பதவியேற்ற காலத்திலிருந்து நான் செவ்வனே எனது கிராம பஞ்சாயத்து அலுவலகத்திற்கும் பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நான் கலந்து கொண்டுள்ளேன். இவ்வாறு கலந்து கொண்டுள்ளதில் எங்கள் ஊர் கிராமத்தின் வடகோடியில் உள்ள வேப்பங்குடி என்பது, இதை பசுமக்குடி என்றும் மனித உரிமை ஆணையத்தால் இது பெயர் மாற்றப்பட்டு உள்ளோம். மேற்கொண்டு இந்த வடகோடியில் உள்ள ஊரில் பசுமைக்குடி என்பது எங்களுடைய தோட்டத்தில் அடங்கியது, அதாவது சமுதாய தோட்டம். இந்த சமுதாய தோட்டத்தில் பல்வேறு விதமான காய்கறிகளை உற்பத்தி செய்து இயற்கை முறையில் விவசாயம் செய்து அதில் உற்பத்தியாகின்ற காய்கறிகளை பறித்து மக்களுக்கு வேப்பங்குடியில் என்ற ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் கொடுத்து அடைவு செய்துள்ளோம். அதற்கு எந்த ஒரு சன்மானமாகவோ எந்த ஒரு விலையோ நாங்கள் சொல்லவில்லை, இலவசமாகத்தான் நாங்கள் வழங்கியுள்ளோம். இதே திட்டத்தினை எங்கள் ஊரில் உள்ள பசுமைக்குடி இளைஞர்கள் எல்லாம் உற்பத்தி செய்த பொருட்களை கிராமம் மொத்தம் 16 சிற்றூர்களை கொண்டது எங்கள் வரவணை கிராமம். இந்த வரவணை கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு ஊர்களுக்கும் எங்களுடைய உற்பத்தி பொருட்களை அங்கங்கு வழங்கி அவர்களுக்கு எல்லாம் இலவசமாக இது மாதிரி செய்கிறோம். இயற்கை விவசாயத்தில் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ எதுவும் பயன்படுத்தவில்லை என்பதையும் உறுதியோடு நான் அவர்களிடம் சொல்லி அவர்களுக்கு வழங்கும் பொழுது இதனுடைய செயல்பாட்டுகளை மிகைப்படுத்தி அவர்களிடம் சொல்லி, நீங்களும் இது மாதிரி உற்பத்தி பண்ணினால் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாம் மேம்பாடடைய எண்ணங்கள் உருவாகும் என்பதையும் எடுத்து சொல்லி, எங்கள் ஊர் போல் நீங்களும் செயல்படுங்கள் என்று ஒவ்வொரு ஊர்களிலும் நாங்கள் விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் எண்ணத்தோடு இருப்பதோடு எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். எங்கள் தோட்டத்தினுடைய பொருள் எங்களுக்கு மட்டும் அல்லாமல் எல்லா ஊர்களுக்கும் கொடுப்பதற்கு எங்களுக்கு திட்டம் உள்ளது என்பதை. பெயர் வேல்முருகன். நான் பசுமைக்குடி தன்னார்வ இயக்கத்தில் ஒரு தன்னார்வலராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எங்களுடைய பசுமைக்குடி பணி ஆனது கடந்த 2018ஆம் ஆண்டு துவங்கியது. முதலாக எங்களுடைய பசுமைக்குடியினுடைய பணியாக இயற்கை முறை காய்கறி விதைகள் வழங்குவதை நாங்கள் முதலாக தொடங்கினோம். இயற்கை முறை காய்கறிகள் மூலமாக மக்கள் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும், இயற்கை முறையில் விளைகின்ற காய்கறிகளை கொண்டு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் முதலாக விதைகள் வழங்கினோம். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து வீட்டிற்கும் விதைகள் வழங்கி ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு எங்களுடைய ஊர் சற்று வறட்சியான பகுதி தான். எனவே இதனுடைய வறட்சியை போக்கும் விதமாக மரக்கன்றுகள் நட்டு அதை நடவு செய்து அதை பராமரிப்பதற்காக ஒரு முடிவு செய்து 2018ஆம் ஆண்டு ஒரு 50 மரக்கன்றுகள் நடவு செய்து அதனை பராமரித்து வந்தோம். இவை அனைத்தும் எங்களுடைய பசுமைக்குடி ஒருங்கிணைப்பாளர், பசுமைக்குடி தன்னார்வ இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு நரேந்திரன் கந்தசாமி அவர்களுடைய சீரிய முயற்சியில் ஒவ்வொரு பசுமை பணியையும் நாங்கள் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மரங்கள் நடவு செய்து அந்த 50 மரங்களை பாதுகாத்து வந்தோம், தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து வந்தோம். அதன் பிறகு மேலும் நிறைய மரங்கள் நடவு செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் மரம் நடு விழா என்று ஒரு விழாவே எங்கள் ஊரில் வைத்து அதன் மூலமாக கரூர் சார்பு நீதிபதி, சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினுடைய சார்பு நீதிபதி ஐயா அவர்கள் அந்த மரம் நடு விழாவை தலைமையேற்று நடத்தி மரம் நடு விழாவை சிறப்பாக முடித்து கொடுத்தார்கள். அந்த மரங்களையும் இன்று வரை வாரம் ஒரு முறை பணம் கொடுத்து நாங்கள் தண்ணீரை மாதத்திற்கு 4 முறை ஊற்றி கொண்டிருக்கிறோம். ஊற்றி அதை சரியாக பராமரித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து மேலும் எங்களுடைய வரவணை கிராமம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 மரக்கன்றுகள் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 வகையான பல வகை மரங்கள், 2 பயன்களை தரக்கூடிய பல வகை மரங்களை, நிழல் மற்றும் பழங்கள் இரண்டும் தரக்கூடிய மா, பலா, தென்னை ஆகிய 3 மரங்களை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பஞ்சாயத்து முழுவதும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் பசுமைக்குடியின் சார்பாக. அது மட்டுமல்லாமல் அந்த மரங்கள் அனைத்தும் நடவு செய்து அவர்கள் சரியாக பராமரித்து வருகிறார்களா என்பதையும் நாங்கள் கண்காணித்து வருகிறோம். மேலும் அதைத் தொடர்ந்து சமுதாய காய்கறி தோட்டம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இதை எங்களுடைய பசுமைக்குடி ஒருங்கிணைப்பாளர் ஏற்படுத்தி இந்த வேப்பங்குடி ஊருக்கு பொதுவாக ஒரு பொது பயன்பாட்டின் இடத்தில் இந்த சமுதாய காய்கறி தோட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி இதில் இயற்கை முறையில் எந்த விதமான ரசாயன உரங்களும் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் விளைகின்ற காய்கறிகளை மக்களுக்கு இலவசமாக வாரம் ஒரு முறை அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது கடந்த
வருடம் 2019 செப்டம்பர் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 8 மாதங்களாக நாங்கள் மக்களுக்கு இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை மேலும் விரிவுபடுத்தி மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் விரிவுபடுத்தி அதை எங்கள் வரவணை கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் குடும்பம் வாரியாக வாரம் ஒரு முறை காய்கள் வழங்குவதற்கான ஒரு பெரிய முயற்சியாக இதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்கள் கிராமம் மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் நாங்கள் மரக்கன்றுகளை வழங்கி அதையும் பராமரித்து வருவதற்கான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். பசுமை குடியினுடைய பணி அனைத்தும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் நரேந்திரன் அவர்களுடைய முழு முயற்சியில் எங்களுடைய பசுமை குடியினுடைய பணியை பார்த்து பல்வேறு வகையான தன்னார்வ இயக்கங்கள் எங்களோடு இணைந்து நிறைய நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது கொரோனா பிரச்சனையில் கூட இந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு வரவணை கிராமம் முழுவதும் கிட்டத்தட்ட 400 குடும்பங்களுக்கு அரிசி, புளி, பூண்டு, ஜீரகம், சாம்பார் பொடி போன்ற மளிகை பொருட்கள் பசுமைக்குடி மற்றும் பல தன்னார்வ இயக்கங்கள் இணைந்து இதை வரவணை கிராமத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என பல்வேறு தரப்பு மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இவை அனைத்தும் எங்களுடைய வரவணை கிராமத்தினுடைய தலைவர் திரு மு. கந்தசாமி ஐயா அவர்களுடைய முயற்சியோடும் பசுமை குடியினுடைய ஒருங்கிணைப்போடும் பல்வேறு சமுதாய தன்னார்வ இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்போடும் நாங்கள் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாய காய்கறி தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு நாங்கள் காய்கறிகள் வழங்கியுள்ளோம். மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக வழங்கியுள்ளோம். மேலும் இதை விரிவுபடுத்தி வரவணை கிராமம் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் வழங்குவதற்கான முயற்சியில் தற்பொழுது பசுமை குடி இறங்கியுள்ளது.